நம்ம லைஃப்பில் நாம் முன்னேறதுக்கு ஒரு மூணு விஷயத்தை கடைப்பிடிக்கணும். அந்த 3 விஷயத்துக்கு அடிப்படை தான் இந்த ஃபோனு. இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இது ஹேங் ஆச்சு, இதில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்துச்சு, தேவையில்லாதது அதிகமாக இருந்துச்சு, அதெல்லாம் அடித்து வெளியே தள்ளி விட்டீங்க, என்னாச்சு? ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம பிரெயின் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், ஃபாஸ்டாகவும் இருக்கணும். அப்படின்னா 3 விஷயத்தை நம்ம கடைபிடிக்க போகிறோம். ஏர்லி மார்னிங் தூங்குறதுக்கு முன்னாடி, காலையில் முழிச்ச உடனே பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். முதல் விஷயம் வந்து மன்னித்து விடுங்கள், சரியா? 2வது விஷயம் வந்து மன்னிப்பு கேளுங்கள். 3வது விஷயம் வந்து நன்றி உணர்ச்சியோடு இருங்கள். இந்த 3 விஷயத்த உங்களோட அன்றாட லைஃப்பில் ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப ஈஸியாக முடியும். உங்கள் டெய்லி லைஃப்பில் இதை செஞ்சு 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 பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. என்னால் போன வருஷம் சக்ஸஸ் ஆக முடியல, பட் அதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன், அதை விட அதிகமாக மார்க் வாங்குவேன். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்போ வரும் அப்படின்னா, நம்ம மனசு எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவான தாட்ஸ் இல்லாமல், கிளட்டர் டஞ்சனாக இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய யோசிக்க முடியும், நிறையா சாதிக்க முடியும். ஸோ முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? மன்னிச்சு விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, காலையில் 2 டைப் அம்மா இருக்காங்க. ஒரு டைப் அம்மா என்ன செய்வாங்க? செல்ல புள்ள, டைம் ஆயிடுச்சு, டீ போட்டேன், டீ குடிங்க அப்படின்னு சொல்லி எந்திரிப்பாங்க. இன்னொரு அம்மா என்ன செய்வாங்க? சனிய 7 மணி ஆயிடுச்சு, சனியை என்ன தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி லெஃப்டில் படார்னு ஒரு எத்தி டீயை கொடுப்பாங்க. இப்படி 2 அம்மாக்களோட நம்மளோட காலை நேரம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஒரு மார்னிங் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் பைக்கில் வருவீங்க, பஸ்ஸில் வருவீங்க, இல்லை ஒரு சைக்கிளில் வரலாம், ஒரு 2 வீலரில் வரலாம், நடந்து போகலாம். இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அன்றாட உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய பேரை சந்திப்பீங்க. ஒருத்தர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், நீங்கள் சரியாக தான் போவீங்க, அவரே பார்த்து போடா அப்படின்னு இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படியே வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே வருவீங்க, உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்கள் மேடம் திட்டிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு உங்களை புரிஞ்சுக்கிறாமல் ஒரு வார்த்தை விட்டுருக்கலாம். அதனால் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், இருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சிம்பிளாக அவங்கள மன்னிச்சு விட்ருங்க. என்ன, நீங்கள் தான் சைக்கிளில் மிஸ்டேக்காக வந்தீங்க, நான் சரியாக தான் வந்தேன், நீங்கள் தான் கவனிக்கலை, ஃபோனில் பேசிட்டு வந்தீங்க, ஆனால் என்னை நீங்கள் திட்டிட்டீங்க, பரவாயில்ல, நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன். அந்த முகம் ஞாபகத்தில் இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமாக திட்டினவங்க முகம் ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? ஒரு நிமிஷம் மன்னிச்சு விட்டீங்க அப்படின்னா மனசு என்ன ஆயிரும்? ரிலாக்ஸ் ஆயிரும். அதை அப்படியே விட்டீங்கன்னா மறுநாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் திருப்பி வரானா, கல்லை விட்டு எறிவான்னு சொல்லி தேடி பார்ப்போம் இல்லையா? அந்த விஷயம் உள்ள என்ன இருக்கும்? கிளட்டராக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, முதல் விஷயம் மன்னிச்சு விட்டுருங்க. நீங்கள் நீ புரிஞ்சுக்கிறல, உங்கள் மேலே மிஸ்டேக்கு, சரி ரைட், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக, ஒரு மேடம் கூட உங்களை திட்டிருக்கலாம்னா 2 பசங்க பேசிகிட்டு இருப்பாங்க, மேடம் திரும்பி பார்க்கும்போது யார் பேசுனாங்களோ அவங்களுக்கு தான் திட்டு விடுவோம். ஆனால் முதல்ல சொரிஞ்சு விட்டு ஆரம்பிச்சது பக்கத்தில் இருக்கணும் இருக்கும், அப்படிதானே? அவங்க அங்கே போர்டை பார்த்து எழுதி போடுவாங்களா, இல்லை நம்மளை பார்த்தே பேசிகிட்டு இருக்க முடியுமா? ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், 60 பேரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா என் வீட்டுக்காரம்மா டீச்சர், பிள்ளைகளை வைய முடியாதெல்லாம் சாயந்தரம் என்னை வந்து திட்டிகிட்டு இருக்கோம், சரியா? ஏன்னா இப்போ பிள்ளைகளை திட்டினா தான் பிரச்சனை ஆயிடுது இல்லையா? அதனால் ஸோ அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இல்லை மேடம், நான் ஃபஸ்ட்டு பேசலை, அவங்க கூப்பிட்டனால தான் நான் திரும்பி பார்த்தேன், நீங்கள் கவனிக்கலை, பட் பரவாயில்ல மேடம், நீங்கள் என்னை புரிஞ்சுக்கல, நிச்சயமாக அடுத்து புரிஞ்சுக்கிருவீங்க மேடம் சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? மன்னிச்சு விட்டுறலாம். அப்படி விடும்போது மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். 2வது விஷயம் மன்னிப்பு கேளுங்கள். இதில் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஏஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏஜில் நிறைய ஈகோ இருக்கும். 2 பேர் இருக்கும், ஒரு சின்ன ஃபைட் ஆகி போச்சு, நமக்கு தெரியும் நம்ம மேலே தான் மிஸ்டேக்குன்னு சொல்லி, ஆனால் சுற்றி ஒரு 5 பிள்ளைங்க இருக்கும். அப்போ நம்ம ஈகோ என்ன செய்யும்? விட்டு கொடுக்காது. ஏய், அவ பண்ணது மிஸ்டேக்டி, சொல்லுவோமா, சொல்லியிருக்கமா,
அப்படி சொல்லியிருக்கோன்னு நினைக்கிற பொண்ணுங்க, அப்படி சொல்லியிருக்கோன்னு நினைக்கிற பசங்க உங்களுக்குள்ள ஒரு சொல்லிங்க, நீங்க வெளியில சொல்ல வேண்டாம், கை தூக்க வேண்டாம். இல்லை ஒரு நான் அப்படி பண்ணியிருக்கேன் தெரியும் தானே, ஒரு குட்டி மிஸ்டேக் தான், நம்ம அதை வந்து அங்கே சொல்லி சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஈகோ வந்து என்ன செய்யாது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒத்துக்கிறாது. இந்த ஏஜில் அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு சின்ன முள்ளு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், அவங்க முகத்தை தூங்குறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி, ஒரு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்ணை மூடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் ஞாபகத்தில் இருக்கும். சாரிப்பா, என் மேலே மிஸ்டேக்கு, ஆனால் ஏதோ ஒரு ஈகோ தடுத்துருச்சு, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடு. அதை சொல்லிட்டீங்கன்னா அடுத்து இருக்கிற தூக்கம் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் இப்படி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ முதல் விஷயம் மன்னிச்சு விட்டுருங்க. 2வது விஷயம் மன்னிப்பு கேட்டுருங்க. 3வது விஷயம் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இது என்ன? ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய பேரை சந்திக்கிறீங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்குறீங்க இல்லையா? நல்ல விஷயத்தை தான் கற்றுக்கிறணும், ரைட்? இது அவர் பார்க்கும்போது இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும், அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அன்னைக்கு இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க முகத்தை ஒரு நிமிஷம் கனவுல கொண்டு வந்து, கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து, அந்த ஃபேஸுக்கு இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். அவங்கள சொல்ல முடியாது. நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருப்பீங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு ஒரு பாட்டி சாப்பிட்டு இருக்கிற வடையில் பாதி வடையை வச்சுட்டு போகும். அந்த பாட்டியை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற பாட்டியாக தெரியும். இல்லை ஒருவேளை பிச்சை எடுக்கிற ஒரு வயசானவங்களாக கூட இருக்கலாம். ஒரு நாய்க்கு ஒரு சாப்பாடை வச்சுட்டு போவாங்க. இரக்கம். நாம் பார்க்கும்போது அவங்கள ஒரு நிமிஷம் அன்றைக்கி நைட்டு யோசித்து பார்த்து, பரவாயில்ல இவ்வளவு வறுமையிலே நீங்கள் ரொம்ப இரக்கமாக இருந்தீங்க, உங்களை வச்சு நான் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த ஒரு விஷயத்தை வந்து ரீகால் பண்ணி அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, சரி ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், எத்தனை பேர் பொய் சொல்லிங்கன்னு பார்ப்போம். உங்கள் டீச்சர்ஸை வந்து உங்களுக்கு நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? தினந்தோறும் அந்த டீச்சர்ஸை வந்து ஒரு நிமிஷம் மைண்டில் கொண்டு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நான் ரெகுலராக சொல்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூங்க பார்ப்போம். சரி நான் சாமி கும்பிடுவேன், எனக்கு நல்லா சொல்லித்தர டீச்சர்ஸ் ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி நான் சாமி கும்பிடுவேன்னு சொல்லி சொல்கிறவங்க. ஸோ யாருமே கை தூக்கலனால யாருமே பொய் சொல்லலை, அப்படி தானே? தேங்க்யூ. ஸோ நமக்கு ஒரு விஷயம் நன்மையானதை கற்றுத்தர்றவங்களை ஒரு நிமிஷம் நினச்சி நன்றி சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. இந்த ஒரு 3 விஷயத்தையும் தினந்தோறும் செஞ்சு பாருங்க. உங்களோட படிப்படியாக உங்களோட லைஃப்பில் வந்து உங்களோட மனசு எவ்வளோ பாசிட்டிவாக மாறுதுங்கிறது தெரியும்.